திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு அரசியல்ல எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாம, அரசியல் பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாம, அவர் ஒரு கவுன்சிலராவோ, மாமன்ற உறுப்பினராவோ, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற எதுவுமே கிடையாது. அல்லது ஒரு கட்சிய உருவாக்கி, அந்த கட்சிய ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றலும், தகுதியும் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அவர் முழுக்க முழுக்க அ தி திமுகவுல திரு சபரீசன் அவர்களுடைய வலதுகரமாக செயல்பட்ட காரணத்தினால தான், அவர் திமுகவுல ஒரு பெரிய பிம்பமா உருவாக்கப்பட்டு, அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் தான் அங்கிருந்து இறக்குமதியே பண்றார். நீங்க போங்க, அங்க போங்க. அங்க போய் பொது தொகுதியை கேளுங்க அப்படின்னு கேட்க விட்டு, துணை பொதுச் செயலாளர் பதவி அங்கிருந்தே சைகை மூலம் உருவாக்கி, அப்புறம் பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு காலத்தில் கக்கன், காமராஜர், பசுமன் முத்துராமலிங்க தேவர், வ.உ. சிதம்பரனார், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர்கள்லாம் பிறந்த போராடி இந்த நாட்டில் ஆதவ் அர்ஜுனெல்லாம் இந்த நாட்டில் தமிழக அரசியலை உருவாக்கி அதை தீர்மானிக்கிறார்னு வரும்போது உண்மையிலே தமிழ்நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு ஒரு காலமா தான் நான் பார்க்கிறேன்.